நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பிறப்பிலேயே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய 5 பெண் ராசிகள் யார் யார் என்பதை பற்றின தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உள்ளது. நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் 12 ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில பெண் குழந்தைகள் பிறந்தோன்னே நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, என்னோட அதிர்ஷ்ட தேவதையே இவங்க தான், இவங்க வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் அந்த பெண் வந்த நேரம் அந்த குடும்பமே ரொம்பவே சுபிட்சமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற பெயரை வாங்குவாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் குறிப்பாக இந்த 5 ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த 5 ராசி பெண்களுக்கும் மகாலட்சுமியின் அம்சம் மற்றும் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ராசியாகவே இவர்கள் இருப்பாங்க. அப்பேற்பட்ட 5 ராசிகளில் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள். ஆடம்பரம், மகிழ்ச்சி, திருமண சுகம் இவை அனைத்துமே தரக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி தான் ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே கொஞ்சம் பொறுமைசாலிகள் தான். அதிகம் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் கோபப்படுற இடத்துல கட்டாயம் கோபப்படுவார்கள். அவர் பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி அவர்களுக்காக தனி மதிப்பு மரியாதை இருக்கும். அவர்கள் செல்லும் இடத்தில் கண்டிப்பாக பொருளாதாரம் ரீதியான இக்கட்டான நிலை அப்படிங்கிறது வரவே வராது. அவங்க புகுந்த வீட்டில் போனதுக்கு பிறகு இவங்க வந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற பெயரை கட்டாயம் வாங்குவாங்க. இப்போ 2வது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்கள். கடக ராசி பெண்கள் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி தான் கடகம். இந்த கடக ராசி பெண்கள் எப்போதுமே கனிவான பேச்சில் அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள், தாயுள்ளம் கொண்டவர்கள். சந்திரன் மனோகாரகன் மட்டும் இல்லை, வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக் கொடுப்பவரும் இந்த சந்திர பகவான் தான். இந்த சந்திர பகவான் ஆளக்கூடிய கடகம் ராசி பெண்கள் கண்டிப்பாக அவங்களோட புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி மகாலட்சுமியாகவே பாவிப்பார்கள். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். அடுத்த 3வது ராசி பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசி பெண்களுடைய துலாம் அப்படின்னாலே சுக்கிரன் ஆளக்கூடிய 2வது ராசி அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் என்னென்ன தருவார் அப்படிங்கிறது நம்ம ரிஷபத்திலேயே பார்த்துட்டோம். இந்த ராசி பெண்கள் ரொம்பவே சிந்தித்து செயலாற்றுவார்கள். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலி மற்றும் கடின உழைப்பாளி. இவர் வெற்றியை கண்டு அனைவரும் வியப்பார்கள். இவர்கள் கணவருக்கு மட்டுமில்ல தந்தைக்கும் ரொம்பவே அதிர்ஷ்டமான பெண்ணாகவே இருப்பார்கள். அடுத்த ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பெண்கள். அனைத்து சுப பலன்களையும் தரக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. குருவின் அருளால் இவர்கள் வாழ்க்கை மென்மேலும் பல கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் செல்வாக்குடன் இருக்கும். இது தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை, தனுசு லக்கணக்காரர்களுக்கும் லக்கணக்கார பெண்களுக்கும் பொருந்தும். அடுத்த 5வது ராசிக்கார பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்கள். தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய மற்றொரு ராசி மீன ராசிக்காரர்கள். அதிக ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள். இவர் பிறந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை புகுந்த வீட்டுக்கும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார். இவரோட சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார், குரு பகவான் நல்ல வலுவாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உலகம் போற்றும் அளவிற்கு இவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பிறப்பிலேயே இவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்த லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த இந்த 5 ராசி பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம்.